குருவே சரணம், குரு வாழ்க, குருவே துணை. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் 114வது ஜோதிட கருத்தரங்கம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஜோதிட சிறப்பழைப்பாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ நம்ம சங்கத்துடைய பொருளாளர் சேலம் ஜோதிட ரத்னா ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஜோதிட கருத்துக்களை பதிவு செய்வார். நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய. சங்கர நாராயண சுவாமினே நமோ நமக. ஓம் கங்கணபதிஹே நமோ நமக. பள்ளிப்பாளையம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 114வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட ஆய்வாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், அனைத்து தரப்பினரையும் இந்த கற்றறிந்த ஆண்டோர் சபைகளில் வந்து கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம். நமச்சிவாய. ஜாதகத்திலே ஒருவருடைய பிறப்பு குறிப்பு ஜாதகம் என்பது ஒரு அறிவார்ந்த ஒரு ஜோதிடர் அல்லது தெய்வಜ್ಞரால் எழுதப்படுவதாகும். அந்த குறிப்புகளில் முதலில் ஓம் அல்லது ஊ என்று எழுதிவிட்டு கணபதியை துணை எடுத்து 2 வரி இருக்கும். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கும். அதனுடைய இது ஒரு வடமொழி சொல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது சொல்லக்கூடிய கட்டத்தில் இது சொல்லக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனனம் அப்படிங்கன்னா லக்னம், ஜென்ம சௌக்கியானாம். சௌக்கியம்னாக்கா இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னா என்னங்க நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறோம். சௌக்கியம்னாலே 4வது இடம். அப்போ 1, 4, 7, 10 பதவி பூர்வ புண்ணியானான்னு வருது. 1, 5, 9 அப்போ எல்லாத்தையும் உள்ளடக்கிய, அதாவது திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் உள்ளடக்கிய பாவத்தில் எந்தவித தோஷமும் இருந்தாலும் அதை நீங்கள் பெற்று இந்த ஜாதகன் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிற இந்த ஆன்மா வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஜென்ம குறிப்பு எழுதப்படுகிறது என்று பொருளாகும். அந்த வகையில் ஒரு ஜாதகம் என்பது பார்த்தீங்களான்னா, இது வெளிப்படையாக பார்க்கும்போது அது ஒரு ஜாதகம் போல தான். ராசி நவாம்சன்னு போட்டிருப்பாங்க. தசா விம்சோத்திரி தசா, சூரியன் எத்தனை டிகிரி எத்தனை பாகை கலைன்னு போட்டிருக்கோம். அதாவது ஆரம்ப திசை, இப்போ நடப்பு என்ன திசை, பாவக மாற்றங்கள்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உள்ளாந்திரியதாக பார்க்கும்போது அது ஒரு ஆன்மாவினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியும். ஆமாம், பூர்வ ஜென்மத்தில் அவர் எந்தெந்த புண்ணியங்கள் செய்தார் என்றால் அது யோகமாகவும், எந்த பாவ காரியங்கள், அதாவது அவர் மட்டும் அல்லாது அவருடைய முன்னோர்கள் செய்த பாவமும், அதாவது 5 தலைமுறைக்கு முன்பாக. இப்போ அதில் குலதெய்வம் இருக்குது. குலதெய்வம்னாக்கா குலதெய்வம் பாவம் செய்யாது. குலதெய்வம் யார்? குலதெய்வம் கூட தெய்வம் கிடையாது. அது நம்முடைய முன்னோர்கள் தான். யார் அந்த முன்னோர்கள்னு கேட்கும்போது 5ஆம் இடம் அதுக்கு என்ன ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த குலதெய்வம் என்பது நம் குலத்தில் தோன்றி கரிய செயல்களை செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து விண்ணுலகம் எய்திய ஒரு ஆண் அல்லது பெண் நமக்கு குலதெய்வமாக வருவாங்க. அதாவது நமக்கு 5வது தலைமுறை முன்பாக நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் நாம் நமது மனைவி அல்லது நம்ம இரத்த உறவுகள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய 5 தலைமுறைக்கு யாரோ ஒருவர் குலதெய்வமாக வருவார். அப்போது குலதெய்வம் என்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா குலதெய்வம் பித்ருக்குன்னா முன்னோர்கள். அதாவது தமிழ் இலக்கிய ரீதியாக சொன்னோம் என்றால் தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்து மதத்தில் ஒரு முக்கியமான அதிமுக்கியமான கோட்பாடு ஒன்று தென்புலத்தார் வழிபாடு. அது என்ன தென்புலத்தார் வழிபாடு? பித்தர்கள் வழிபாடு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த தென்புலத்தார் வழிபாடை எவன் ஒருவன் தீர்க்கமாக நேர்த்தியாக எந்த பிழையும் என்று செய்கிறானோ அவனுடைய வம்சம் என்பது தழைத்தோங்கும்.
அந்த ஜென்மம் எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தினுடைய தாக்கம் என்பது குறைவாகவும் யோக பலம் நிறைந்தும் அவர் வாழ்வான் என்று ஜோதிட சாஸ்திரங்களிலும் பண்டைய நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ ஜென்ம அதனுடைய அதாவது ஊழ்வினை பயன் என்று கூறுவார்கள். இந்த ஊழ்வினை பயனை சங்க இலக்கியத்திலையும் காணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா தசரதன் செய்த தவறின் காரணமாக புத்திர தோஷத்தை அடைந்தான், புத்திர சோகத்தையும் அடைந்தான். தான் இறப்புக்கு பின்னால் தான் பெற்ற பிள்ளைகள் அவருக்கு காரியம் செய்யக்கூடிய நேரமில்லாத சூழ்நிலை வந்தது. அப்போது புராண இதிகாசங்களில் நவகிரகத்துடைய காரக செயல்பாடுகள் அப்படியே இருக்குது. அதனால் புராணத்தை தயவு செய்து படிங்க, ராமாயண இதிகாசம் பண்டைய கால புராணங்கள். இதே போல் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்திலையும் ஊழ்வினை வந்து என்னை தாக்குமோ இப்பிறவில் நான் எழுந்தருவேன், என் தவம் செய்தேன், என் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி கண்ணகியினுடைய கூற்று ஒன்று இருக்கு. இளங்கோவடிகள் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த இளங்கோவடிகள் வந்து ஜோதிடம் தெரிஞ்சு எழுதாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், ஊழ்வினை பயன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழப்பெறுகிறது. அதே போல தான் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் தந்தை ஒன்று தாய் வேறையாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் பங்காளிகள் தான், அண்ணன் தம்பி தான். கடைசியில் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் பகைச்சிக்கிறாங்க. ஒருத்தர் சூரியனுடைய பிள்ளை, ஒருத்தர் இந்திரனுடைய பிள்ளை. இப்படி மாறி மாறி இருந்தாலும் அவர்கள் வாங்கிய முன் ஜென்ம பாக வினைகள் ஊழ்வினை பயன் காரணமாக பிரிய நேர்ந்தது இப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் கருடனும் ஆதிசேஷனும் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஆகவில்லை. அதே போல அனுமாரும் ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பலம் என்பது அவருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ராமாயணத்தில் நிறைய வகை இருக்குது. அதில் வந்து குறிப்பாக ருத்ராவதாரியான ஹனுமான் தன்னுடைய பலத்தை அறியக்கூடாது, அதை மறந்து விட வேண்டும் என்கிற ஒரு சாபம் கர்ஸ் என்பது அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் என்ற தன்னுடைய பலம் என்பது அவருக்கு புரியாமல் போயிட்டு அதை எடுத்துரைத்தவன் தான் ஜாம்பவான், பிரம்மாவனுடைய மைந்தன், சரஸ்வதியினுடைய மைந்தன் ஜாம்பவான் தான் எடுத்து உரைத்தார். அப்படி எடுத்து உரைக்கும் போது அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு முன்ஜென்ம ஞாபகம் என்பது வந்தது. காரணம் என்னன்னா அது ஒரு ருத்ர அவதாரி, அதாவது சிவனுடைய அவதாரம். இப்போ தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்குது, பைரவர் எப்படி இருக்குது, அதே போல தான் சிவனுடைய அவதாரம் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ரகசியமாக தான் வைக்கப்பட்டது. இப்போ அண்மை காலங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷமாக தான் அது வெளியில் வந்திருக்கு. சில பேருக்கு சிவபெருமான் தான் ஆஞ்சநேயருங்கிறது பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கும் சனி பகவானுக்குரிய பிரீத்திக்கு மந்திரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமான் சாலிசா தான் சொல்லுவாங்க. ஆனால் அனுமார் முன்னால் யாரும் நிற்க முடியாது. அதுபோல தான் அது ஒரு ஒப்புயர்வற்ற தெய்வம். பெருமாளுடைய சின்ன திருவடி என்றும் கூறுவார்கள். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கலாம். அடுத்ததாக இந்த ஊழ்வினை பயன் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி நாம் அதை அறிவோம் என்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னே, அதாவது ஜாதகத்தில் வந்து பொதுவாக ஜோதிடம் சாஸ்திரம் என்பது முழுக்க உண்மைதான். ஆனால் ஜோதிடம் என்பது உண்மை, ஆனால் அந்த ஜோதிடன் உண்மையும் பொய்யும் கலந்துதான் கூறுவான். காரணம் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி. அப்போ எதுலேயுமே ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது. இப்போ தெய்வம்னு ஒன்று இருந்தோன்னா சாத்தான்னு ஒன்று இருக்கிறது போல், உண்மை என்று இருக்கிறது போல் பொய்யும் ஒன்று இருக்கும். நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ அந்த கரண்ட்டை எரியுது அப்படின்னாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் எரிய முடியும். ஒன்றா பாசிட்டிவ் இருந்தாலும் எரியாது, நெகட்டிவ் மட்டும் இருந்தாலும் எரியாது. அப்போ ரெண்டுமே அவசியமாகிறது. அப்போது இந்த ஊழ்வினையிலும் இதனுடைய தாக்கம் இருக்கிறதா என்றால் இருக்குது. இதில் முதன்மையானது நான் ஏற்கனவே சொன்னது இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடியது. இந்த பித்ரு தோஷம் என்பது பித்ரு தோஷம் என்பது பூர்வ ஜென்மத்தில் நம் முன்னோர்கள் மட்டுமல்ல, பித்ருக்கள் நம்ம இரத்த உறவுகள் யாருமே அனைத்துமே நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு மீனுலகம் செய்த அனைவருமே பித்ருக்கள் தான் கருதப்படுவார்கள். அது குழந்தையானாலும் சரி. காரணம் நம்முடன் வாழ்ந்து நாம் பெற்று அது இறந்து போய் மேலுலகம் சென்றாலும் அது. அப்போ அதுக்குரிய காரியத்தை நம்ம செய்யணுமா என்ன செய்யணும். ஏன் பித்ருக்கள் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா பித்ரு தோஷம் என்பது ஒரு ஜாதகத்திலே
என்ன யோகம் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. அதே போல தெய்வ வழிபாட்டில் நாம் பெறக்கூடிய வரங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடியது ஒரு வல்லமை படைத்தது. அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு பண்புடைய குணமுடையது தான் இந்த பித்ரு தோஷம் என்பது. தோஷங்கள் பல வகைப்படும், அதை நீங்கள் அப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன தோஷங்கள் இருக்குது, ஏன் தோஷத்தை மட்டும் நம்ம முழுமைப்படுத்தி பேசலாம் அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு ஊருக்கு நம்ம ஏதாவது கிளம்புறோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல நேரமோ, யோகினி நிற்கும் திசை, சூழல் எங்கே இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு புறப்படுவோம். நல்ல நேரம் ஒரு ஒரு திருமணமோ அல்லது ஏதோ ஒரு மதச்சடங்கோ செய்யும்போது ஜோதிடரை அணுகி, ஐயா இந்த காரியம் இன்றைக்கி செய்யலாமா, இன்றைக்கி ஏதாவது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு, இல்லை இந்த நேரத்துக்கு செய்யுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அப்போ அதற்கென குறிப்பிடப்பட்ட அந்த நிலைகளிலே நாம் அதை மேற்கொள்கிறோம். அந்த வகையிலே பித்ரு சாபம் என்பது முதன்மையானது ஏற்கனவே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அது என்ன செய்ய வேண்டும் இல்லை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக சாபத்தை எடுத்துக்கொண்டால், சாபம் ஒரு 13 வகையான சாபம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ள ஜோதிட சாஸ்திரத்தில். இது நிறையா இருக்குது, ஆனால் நேரம் கருதி நான் குறைவாகத்தான் கூறுகிறேன். அதாவது ஜாதகத்தில் பித்ரு சாபம் இது சாபங்களில் பெண் சாபம், அதாவது ஸ்ரீ சாபம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம் என்பது குலதெய்வத்தினுடைய சீற்றம். இவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண் சாபம் எப்படி ஏற்படுகிறது, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவகிரகத்தில் பெண் என்று குறிப்பிட்டால் கன்னி பெண்ணை புதனாகவும், மனைவியை சுக்கிரனாகவும், தாய்மை உற்ற பெண்ணை சந்திரனாகவும் பாவித்து நவகிரகங்களில் சொல்லப்படுகிறது. இது எப்படி பெண் சாபம் எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஏமாற்றுவதும், சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும், மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது. பெண் சாபம் ஏற்பட்டால் அந்த வம்சமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நான் சொன்ன அந்த சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகியவை ஒரு ஜாதகத்தில் குணங்கெட்டு சந்தரித்தால், அது பெண் ராசியில் இருந்தால் அவர்களுக்கு அந்த பெண் சாபம் இருப்பு என்பதை வேறு வழிகளும் இருக்குது என்று சொல்லலாம். அடுத்ததாக பிரேத சாபம்னு சொல்லக்கூடியது. பிரேத சாபம்னாக்கா நான் ஏற்கனவே நிறைய மாந்தி பற்றி சொல்லியிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட இது ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால ஒரு வீட்டில் ஒரு பெரிய காரியம் ஆகிடுது. அதாவது ஒரு இறந்து விட்டால், ஒரு மரண நிகழ்வு என்பது நடந்து விட்டால், அந்த இறந்த மனிதனின் உடலை வைத்து கொண்டு அவரை இழிவாக பேசுவதும், அவருடைய உடலை தாண்டுவதும், பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும், இறந்தவரை வேண்டவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் சொத்து சண்டை, அவர் இறந்துட்டார் அப்படின்னாக்கா அவருடைய வாரிசுகள் பங்காளிகள் ஒருத்தர் பேசாமல் இருப்பாங்க. அந்த சண்டை நடக்கும். அந்த சண்டையெல்லாம் கூடாது. இப்படி சண்டை இந்த மாதிரி நடந்தாக்கால் அது பிரேத சாபமாக மாறிவிடும். இது இப்படி மாறிச்சு அப்படின்னாக்கா 12 பாவங்களில் மாந்தி என்னும் கிரகம் 11ஐ தவிர்த்து மீதி அனைத்து வீடுகளிலும் நின்று நம்மளை ஒரு வழிக்கு ஒரு வழி ஆக்கிடும். இது ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். அதே போல் பிரம்மசாபம்னு ஒன்று இருக்குது. பிரம்மசாபம் அப்படின்னாக்கா இப்போ ஜோதிடர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்குன்னு ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார். குருவை போற்றுதல், குருவை வணங்குதல் என்பது ஜோதிட மரபு. அந்த வகையிலே நமக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது, இவற்றான காரணங்களால் பிரம்மசாபம் ஏற்படுகிறது. பிரம்மசாபத்தால் வித்யா நஷ்டம் அல்லது படிப்பு இல்லாமல் போகும். இப்போ படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகத்தில் எந்த இடம் எடுத்துக்கலாம்? 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி என்று சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் என்பது, 4ஆம் பாவகம் என்பது கல்வியை குறிக்கலாம். அந்த 4ஆம் பாவகம் கெட்டு போயிடும். அப்போ குரு சாபம் இருந்ததுனாக்கால், அப்போ இந்த 4ஆம் பாவம் கெட்டால் அவருக்கு சரியான கல்வி என்பது வராது. அப்போது கல்வி கற்றல், ஒரு வித்தையை கற்றல் என்பது அவருக்கு வராது போயிடும். அப்போ குரு சாபம் உள்ள ஜாதகம்னு நம்ம சொல்லிடலாம். ரைட், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அடுத்தது சர்ப்பசாபம்னு ஒன்று இருக்குது. சர்ப்பசாபம்னு உங்களுக்கு தெரியும், ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கர்மா கிரகங்கள்.
இந்த கர்மகிரகங்கள் எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 11 இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 இருந்தாலும் அவர்கள் வாங்கின நட்சத்திர சாரத்தை பொறுத்து அந்த ராகு கேதுவினுடைய செயல்பாடு என்பது இருக்கும். காரணம், ராகு என்பது தந்தை வழி முன்னோர்களையும், கேது என்பது தாய் வழி முன்னோர்களையும் குறிக்கும். அந்த ராகு கேதுக்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கு இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த ஜாதகனுடைய வாழ்வு என்பது தீர்மானிக்கப்படும். இது ஒரு ஆழமாக ஆய்வு செய்யப்படக்கூடியது. சர்ப்பசாபத்துக்கான விதிகள், இலக்கணங்கள் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அதாவது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், இது போன்ற இடங்கள் 6, 8, 12 இந்த மாதிரி இடங்கள் வந்து அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர்கள் வாங்கிய நட்சத்திர சாரமும் சனி எங்கே இருக்காரோ, சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து ராகு கேதுனுடைய செயல்பாடு என்பது இருக்கும். அது என்னது, ராகு கேதுவுக்கும் சனிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னாக்கா, ராகு என்பது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்யாமல் விட்டவைகள். அதாவது ஏதாவது தெய்வத்துக்கு நேர்ந்திருப்பீங்க, எனக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிதுன்னா அம்மா உனக்கு பட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. ஆனால் பணம் காசு வந்தவுடனே எல்லாம் மறந்துடுறாங்களே. இது காமனாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது. ஆனால் கேது அப்படி கிடையாது. அதை நினைவூட்டி வட்டியின் மூலமாக வசூல் செய்துவிடும். ராகு என்பது அகண்ட பாத்திரம் என்றால் கேது அதுக்கு மேலே போடக்கூடிய ஒரு மூடி என்று சொல்லலாம். இதுதான் ராகு கேது என்பது. அப்போ ஊழ்வினையில் நாம் பூர்வ ஜென்மத்தில் நாம் நிறைவேற்ற தரவிய கடமைகளை ராகு என்பவர் சுட்டி காட்டுவார். கேது என்பதை இந்த ஜென்மத்தில் வட்டியும் முதலுமாக அசலுமாக வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவார். அதனால தான் கேது என்பது தடை கிரகம். இப்போ கேது அப்படின்னாலே கேது உள்ளே பூந்துட்டாலே அது ஒரு தடையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேதுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் கற்றறிந்த சபை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும். ராகு கேதுங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போல் ராகு கேதுக்கு சில பாசியமும் இருக்குது. ஒரு தாய்மையுற்ற பெண் கருவுறவும் குழந்தை பிறப்பும் ராகுவால் தான் நிகழ்கிறது. இது நாங்கள் நன்கு ஆய்ந்து பாருங்கள். அதே போல் அந்த கர்ப்பத்தை கலைப்பதும் ராகு தான். ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பதற்கு அந்த ராகு தான் காரணம் என்றும் அதே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ரைட். அடுத்தது இந்த சர்ப்பசாபங்கிற என்னென்னு பார்த்துடலாம். பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழித்து அதன் மேல் வீடு கட்டுவது சர்ப்பசாபம். பாம்புகளை கொல்வது. இப்போ பாம்பை வந்து கொல்ல நேர்ந்தால், பாம்பை கொல்லக்கூடாது, சரி கொன்னுட்டீங்க, அது என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அது போன்று எல்லாமே அதுக்கு செய்யணும். அதை வந்து அடக்கம் செய்கிறதோ எரிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கு உண்டான காரியங்களை முறைப்படி செஞ்சோன்னா இந்த சர்ப்பசாபங்கிறது போயிடும். இது ஜாதகத்தில் தெரியும். அது பிரசன்னத்தில் இது ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ரைட். அதே போல் பித்திரு சாபம்னா என்னன்னு ஏற்கனவே பித்திரு சாபத்தை பற்றி சொல்லியிருப்போம். பித்திரு சாபம் என்பது நாம் முன்னோருக்கு செய்யக்கூடிய திதிகள், தர்ம காரியங்கள் அவைகளை செய்யாமல் விட்டு விடுவது. அது எப்படி அப்படின்னா, சிலவர் வந்து திருநெல்வேலியில் பிறந்திருப்பார், அவர் தர்மபுரியில் போய் குடியேறியிருப்பார் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி. அப்போது தந்தைக்கு வயசாகிருக்கும், அவருடைய தந்தைக்கு அவர் காரியங்கள்லாம் செய்யாமல் விட்டுருப்பார். அப்போ அதன் விளைவாக அந்த குடும்பம் என்பது ரொம்ப ஊர் விட்டு ஊர் போய் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் என்பதும் 4ஆம் இடம் என்பதும் பகைசாரம் பெற்றோ அந்த பாவகங்கள் குணங்கட்டு சஞ்சரிச்சிருக்கும். இதை வைத்து ஒரு பித்திரு சாபம் இருக்கா இல்லையாங்கிறது சொல்லிடணும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தந்தை பித்திருக்கள் கூடியது. 10 என்பது அதுக்கு 2ஆம் இடம் 10 என்பது பித்திரு சாபத்தை எவ்வாறு நாம் சரி செய்வது என்பதை பற்றி கூறக்கூடிய இடம் 10ஆம் இடம். அதான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொன்னான். இப்போ ஜாதகத்தில் எடுத்திங்கனாக்கா இப்போ ரிஷபலக்கணம்னு எடுத்தனாக்கா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2 ஒன்று தான், மகரம் கும்பம். அப்போது அவரே வந்து தர்ம கர்ம பலனை கொடுக்கக்கூடிய தர்மாதிபதி கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போது ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு அந்த லக்னத்திற்கு நல்ல யோகமான பலனை கொடுப்பார் என்று சொல்லலாம். அப்போது ஒருவருடைய பூர்வீக சொத்து பூர்வீகம் என்று எடுத்தாலே சனி பகவானை தான் நம்ம குறிக்கணும். ரைட். அடுத்தது
தாய் தந்தை முன்னோர்கள் தாத்தா பாட்டி போன்றவரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படும். சில பேர் வயசானவங்களை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்திடுவாங்க. இன்னும் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் சேர்த்துறதுல ஒரு குறிப்பிட்ட நபர், ஏன்னா 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஃபாரின் போயிடுவாங்க. அப்பா அம்மா கவனிக்கிறது யார்? வயசான காலத்தில் போய் அமெரிக்காலேயோ நியூசிலாண்ட்லேயோ எங்கே போய் செட்டில் ஆனாலும் அங்கே வச்சு காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் எப்படி ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னாக்கா அப்படின்னாலும் இங்கேயே சொந்த வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. 4 இடத்துல இவங்க அனுப்பக்கூடிய பணமும் நின்று போயிடும். இப்போ இவங்க எங்கே போவாங்க? இவங்க முதியோர் இல்லத்தில் போய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது பெற்றோரை கைவிடுவது என்பது மிகவும் தவறாகும். அவங்களுடைய சாபம் இருந்தால் தெய்வ அனுகிரகம் கிடைக்காது. கடைசி காலத்தில் அவர் துன்பப்பட்டு தான் அவரது உயிர் என்பது பிரியும் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பித்ரு சாபம் என்பது மிகவும் கொடுமையானது. ஏற்கனவே ஸ்லாகித்து எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாலாரிஷ்ட சாபத்தை ஏற்படுத்திடும். அந்த வம்சத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தை பிறக்காமல் போவது, குழந்தை இறந்து போவது, கர்ப்பம் களைவது, இது போல எல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் இந்த பித்ரு சாபத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ சில பேருக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்கும். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, ஒரு ஆஸ்தி என்னுடைய சொத்து இவ்வளோ இருக்குது, அதை ஆடுறதுக்கு ஒரு ஆண் பிள்ளையே இயங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அதே போல் 4 ஆண் பிள்ளைகளை கொடுக்கும் ஒரு அழகுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு இயங்க வச்சிடும். இதுதான் பித்ரு சாபத்தினுடைய இது. அதே போல் அந்த சொத்து என்பது, தேடி வச்ச சொத்து என்பது அடுத்தவன் அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு சென்றுவிடும். இப்போ நீங்கள் பரம்பரையாக 3 தலைமுறையாக சேர்த்த சொத்து யாரோ ஒருத்த அனுபவிச்சுட்டு போயிடுவான் உங்களுக்கு பின்னாடி. அது மாதிரியான நிலைக்கு செல்லும். ரைட்டு. அதே போல் கோசாபம்னு ஒன்று இருக்குது. கோ என்றால் பசு. பசுகள் எத்தனை கோடி தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். 30 கோடி தேவர்களும் அங்கே இருக்கிறார்கள். எல்லா தேவர்களும் குடியிருக்கக்கூடிய அந்த பசு கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு, அந்த பசுவை வதைப்பது, பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும். இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எந்த வளர்ச்சியுமே இல்லாது போயிடும். அப்போ அந்த கோமாதாவை நாம் ஒரு பூஜித்து வணங்க வேண்டும். பௌர்ணமி நாளில் காலையில் எந்திரிச்சு அதுக்கு பூ பொட்டு அலங்காரம் வச்சு அதுக்கு உண்டான தீவனங்கள்லாம் கொடுத்து கோபூஜை, அதுக்குன்னு தனியாக மந்திரங்கள் இருக்குது, அது தனி. அதை வழிபட்டு வந்தோன்னாக்கா அவருக்கு பலவித சாபங்கள், ரிஷி சாபம், அதெல்லாம் அந்த பல சாபங்கள் கோபூஜை பண்ணும்போது நீங்கி வரும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே போல் கங்கா சாபம், இது கூபதோஷம் அல்லது கூபசாபம் என்று சொல்லுவார்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கங்கா சாபம் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை வைத்து கூறலாம். என்ன நீர் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற, சந்திரன் நீர் கிரகம் என்பதால் அவருக்கு சந்திரனுடன் கேது அல்லது சந்திரன் கேது சாரமோ அல்லது ராகு சாரமோ வாங்கியிருக்கோம். அவர் வீடு கட்டுவார், எல்லாம் செய்வார். ஆனால் போர் போடுவார், 1000 அடி தோண்டினாலும் தண்ணி வராது. என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் என்பது வரும். கங்கா சாபத்தால் எவ்வளவு நீர் தண்ணி தோண்டினாலும் போர் போட்டாலும் தண்ணி சுத்தமாக கிடைக்காது. அப்போ நீர் சாபம் உள்ளது அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களில் நீருக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ இந்த நீர் சாபம் வந்ததுனால் அவருக்கு நீர் கட்டி, நீர் பிளவை, இது மாதிரியான நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு மரணிக்கக்கூடிய இது ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தந்தனுடைய நிலை கொண்டு அறியலாம். அடுத்தது விருட்ச சாபம் என்று சொல்லியிருக்கு. சரி, விருட்ச சாபம்னு, விருட்சம்னா மரம்னு என்று சொல்வார்கள். இப்போ பல தேவாலயங்களுக்கு போனோன்னா இந்த ஸ்தல விருட்சம்னு இருக்கும். ஊரில் வன்னி இருக்கும், ஊரில் வேப்ப மரம் இருக்கும், ஒரு இதில் வேறு மரம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த விருட்ச சாபம் என்பது பச்சை மரத்தை வெட்டுவதும், கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும், மரத்தை எரிப்பதும், வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும். அப்போ விருட்ச சாபம் இந்த மாதிரியான தவறான காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் என்பது பாதிக்கும். இப்போ 6ஆம் இடம் பாதிக்குனாக்கா 6ஆம் ருண ரோக சத்துரு கடன் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6ஆம் இடம் பாதிப்பதால் கடன், நோய், எதிரிகள் எல்லாமே உருவாகும். தாய்மாமன் உறவு என்பது பாதிக்கப்படும். அவர் சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகளை அவர் இல்லாமல்
தனித்து விடப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த செய்வம் இருக்கக்கூடாது. அடுத்தது தேவசாபம்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் தேவசாபம்? இப்போது எல்லாருக்கும் பக்தி இருக்குது, ஞானம் இருக்குது, ஞான தெளிவு இருக்குது. இந்தந்த நேரத்தில் இந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று அவருடைய குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஜாதகம் பார்க்குற இடத்துலையே ஜோதிடர்களும் தெய்வக்குனர்களும் சொல்லியிருப்பாங்க, இந்த தெய்வத்தை நீங்கள் தினம் நித்தம் வழிபட வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவதும் தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தெய்வ சாபம் ஏற்படும். அப்போ தெய்வங்களை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த பெருமாள் ஆலயங்கள்லாம் மார்கழி மாதம் இல்லைன்னா பதனையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சாபம் ஏற்பட்டால் அவரோட வாழ்க்கையில் மனைவி குறுகிய காலத்திலே இறந்து விடுவாள் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தேவசாபத்தினால். அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாத போயிடும். ரைட். அடுத்தது ரிஷி சாபம்னு ஒன்று இருக்குது. இந்த கலியுகத்தில் ரிஷிகள்னா முன்னால் இருந்தாங்க, இப்போல்லாம் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ரிஷிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சப்த ரிஷிகள் மட்டுமல்லாது வேற ரிஷிகள் இருக்கிறாங்க. இந்த கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களை உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த ரிஷி வம்சத்தை சேர்ந்தவர்களை நாம் அவமதிக்கக்கூடாது. அவர்களை போற்றி வணங்குதல் வேண்டும், அவர்களுடன் ஆசி பெற வேண்டும். இந்த ரிஷி சாபம் இருந்தது அப்படின்னாக்கா அவருடைய வம்சம் என்பது அழிந்துவிடும். எல்லாம் அந்த 5ஆம் இடத்துல தான் இருக்குது ரகசியமே. அடுத்தது முனி சாபம் என்று சொல்லணும். அது முதி சாபம் அப்படின்னாக்கா, இப்போ குலதெய்வம் எடுத்துட்டிங்கனாக்கா பெருந்தெய்வங்கள் குலதெய்வமாக வராது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்கள், எல்லைப்புற காவல் தெய்வங்கள், அப்படி முனி இந்த மாதிரிலாம் இருக்குது. கருப்பு 18ஆம் படி கருப்பு இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ அந்த எல்லை தெய்வங்களுக்கும் சின்ன சின்ன எல்லைப்புற காவல் தெய்வங்களுக்கும் மாரியம்மன் காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கும் வழங்க வேண்டிய அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு உரிய மரியாதையும் பூஜை விதானங்களையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த முனி சாபத்தை ஏற்படுத்தினா என்ன ஆகும்? முன் சாபத்தால் செய்வினை கோளாறு. இப்போ தான் அங்கே விஷயமே இருக்குது. இப்போ ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த செய்வினை, எனக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களா, எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, என்னென்ன தெரியலிங்க, நல்லா இருந்தங்க, சொத்து பத்தெல்லாம் இருந்து நீங்கள் விட்டுட்டு வாடகை வீட்டில் அதுவும் ஓட்டு வீட்டில் இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுங்களா பார்த்து சொல்லுங்கள் ஏன்னு வருவான். அந்த மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை வைத்து இந்த செய்வினை, பில்லி, சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுவுக்கு கட்டுப்பட்டது. அப்போ இந்த ராகு தீ இடத்துல இருப்பான். அதை வச்சு கண்டுபிடிக்கல, இது பிரசன்னத்தில் கண்டுபிடிக்க முடியும். வருவாங்க, அம்மையார் பேசுவாங்க, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. முனிசாபங்கள் இந்த மாதிரி இருக்குது. செய்வினை தோஷங்கள் ஏற்படும். அந்த சின்ன தெய்வங்களை உதாசீனப்படுத்தினால், அது சின்ன தெய்வம் தானே அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் தான் முருகனை வணங்குறேன் அப்படின்னு சின்ன தெய்வமும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கும், யாரோ ஒருவருடைய குலதெய்வமாகவும் இருக்கும். அடுத்தது குலதெய்வ சாபம்னு ஒன்று இருக்குது. அது குலதெய்வ சாபம்னா என்ன பார்த்திங்கன்னா, இது நம்ம முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாபமாகும். இது எப்படின்னா, நமது முன்னோர்கள் பூஜித்திருப்பாங்க, வழி வரும்போது 2 தலைமுறை வந்தபோது குலதெய்வம் என்னென்னு மறந்து போயிடும். குலதெய்வம் என்னென்ன தெரியும். இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க, குலதெய்வம் என்னென்ன தெரியாதுன்னு நம்ம கேட்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், அது வேறு விஷயம். இந்த நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி தங்காது, ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும். சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாகவும் தீயவர்களையும் அழித்துவிடும். எவ்வளவு வரங்கள் பெற்றிருந்தாலும், எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும், குலதெய்வத்தினுடைய சாபம் இருந்தால் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் யாரையும் எதுவும் செய்து விட முடியாது, செய்வனை பாதிப்பும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யமனே ஒரு உயிரை கொல்ல வரும்போது அந்த கிங்கரர்கள் அவருடைய குலதெய்வத்திட்ட போய் அனுமதி உத்தரவு கேட்கும், இந்த மாதிரி உங்கள் வம்சத்தை சேர்ந்தவன் நான் உயிரை எடுக்க போகிறேன்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு திரும்பி தான் போயாகணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது குலதெய்வம் என்பது. அவர் எடுத்துகிட்டு போ அப்படின்னா உயிர் போயிடும். அப்போது நம் உயிர் பிரியும் போது குலதெய்வத்தை நாம் மனதில், குலதெய்வம் தான் அதுக்கு உறுதுணையாகவும் அல்லது எதிர்ப்பாகவும் இருக்கும். அதே போல் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சத்திலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினாள். ஒருத்தர் சாபம் போட்டுருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கிராமத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும். நீ என்னை கெடுத்துட்ட இல்லை,
நீ எத்தனை தலைமுறை ஆனாலும் உனக்கு மனைவியே வாய்க்க மாட்டாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டிருக்கும் ஜாதகத்திற்கு பூர்வ ஜென்மத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதே போல் ஒரு சின்ன விஷயம் வரேன். இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சனி சந்திரன் பார்வை, சமசப்தமம், 3, 7, 10 பாதைகளில் சனி இருப்பது, சனியின் சாரத்தில் சந்திரனும் சந்திரன் சாரத்தில் சனியும் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது. அந்த புணர்ப்பு தோஷம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் சாபத்தினால் பூர்வ ஜென்மத்தில் ஒரு 2 பாலாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆண் பெண்ணை ஏமாற்றுவது, பெண் ஆணை ஏமாற்றுவது, காதலித்து கர்ப்பிணியாக்கி ஏமாற்றி துரத்தி விடுவது, இதுதான் புணர்ப்பு தோஷம். இதுக்கு பரிகாரம்னா இதே பக்கத்தில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சனிக்கும் சந்திரனுக்கும் ஒரு சனிக்கிழமை நாளில் காரில் சனி ஓரையில் மாந்தி குளிகை நேரத்தில் அபிஷேகம் செய்வித்து ஈஸ்வரனை வேண்டி நின்றால் போகும். அந்த தோஷம் என்பது குறைந்து போய் புணர்ப்பு யோகமாக மாறி கணவன் மனைவி இழந்து வாழ்வார்கள். அப்படி பண்ணலை அப்படின்னாக்கா 2 பேரும் கல்யாணம் ஆகி சீக்கிரம் கல்யாணம் ஆகாது, 2 பேர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கல்யாணம் திருமண மேடை வரைக்கும் நின்று போயிடும். நிறைய கல்யாணங்கள் அப்படி இருக்குது, பத்திரிக்கை அடித்து கடைசி நேரத்தில் நின்று இருக்குது. இது புணர்ப்பு தோஷம் தான் காரணம். இது போல் இவைகளை இந்த மாதிரி தோஷங்கள் ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, அது ஜோதிடர் சொல்லும்போது அல்லது தெய்வக்னர் பிரசன்ன ஜோதிடர் சொல்லும்போது அவர் சொல்லுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஜோதிடர்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது அவர்கள் வாங்கிய வரம். ஒவ்வொரு ஜோதிடனும் தெய்வங்களுக்கு சமமாகத்தான் நாம் பாதிக்க வேண்டும் என்று கூறி இதற்கான இது அந்தந்த ஜோதிடர்கள் குறிப்பாக, அதாவது நேர்த்தியான நியாயமான உண்மை சொல்லக்கூடிய, உண்மை மட்டுமே பேசக்கூடிய அரிய ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்திற்கும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டியும், நம்ம சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் விஜய பூபதிராஜன் அவர்களுக்கும் அவர்களை வேண்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் என்னோட சீனியர் ஜோதிடர் இருந்தாலும் அவர் ஒரு குருஸ்தானத்தில் அமர்ந்து அவர் நம்மளை வாழ்த்த வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி கூறுகிறேன். அமைகிறேன். நன்றி. இப்படி பேசணுங்க, இப்படி பேசக்கூடாதுங்க, சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பேசின சங்கத்துடைய பொருளாளர் ஸ்ரீராமையா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்.